ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ராவாக மாடியில் வந்து ஒரு 3 ரோஸ் செடி வந்து வாங்கிட்டு வந்தோம் நேற்று. அது என்னென்ன செடின்னு பார்த்திங்கன்னா, நாட் ரோஸு, பன்னீர் ரோஸு, நெக்ஸ்ட் வந்து பெங்களூர் ரோஸு. ஸோ 3 செடியும் வந்து நேற்று நைட்டு தான் வந்து நட்டு வச்சோம். தனித்தனியாக ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில் மண் கொட்டி அதில் வந்து ஹோல்ஸ்லாம் போட்டு நட்டு வச்சோம். இது ஆல்ரெடி வந்து இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ஆல்ரெடி வந்து வாங்கிட்டு வந்தது ரோஸ் செடி. நெக்ஸ்ட் இதில் வந்து பச்சை மிளகாய் செடி தான் நிறைய வச்சுருக்கோம். அதில் நிறையவே பச்சை மிளகாய் வந்து இப்போ காய்ச்சி வருது. இங்கே பார்த்தாலே தெரியும், நிறைய பச்சை மிளகாய் செடி வந்து காய்ச்சி வருது. நெக்ஸ்ட்டு வந்து அது பக்கத்தில் வந்து கொஞ்சம் கத்தாழை செடி வச்சுருக்கோம். அண்ட் அதில் வந்து கொஞ்சமாக வந்து முல்லை செடி வந்து கொடி ஏற்றி விட்டுருக்கோம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பூ தான் வந்து பூத்துட்ருக்கு. முல்லை பூலாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு வந்து புதினாவும் வச்சுருக்கோம். நிறைய வந்து இப்போ நிறையவே இலைலாம் விட்டுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சாலே வந்து மாடியில் வந்து நிறைய வந்து பிளான்ட்ஸ் வந்து வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பானை, உடஞ்ச பானை, இதில் கூட நீங்கள் மண் கொட்டி வச்சா நல்லாவே வரும். புதினாலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இலை விட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாயுமே எந்த பூச்சி எதுவுமே வைக்காத நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து சிறுமுல்லை. இதில் வந்து இலைலாம் கொட்டி போய் கொஞ்சம் கொஞ்சம் இலை தான் இருக்குது. அதில் இன்னும் பூ வைக்க ஆரம்பிக்கலை. நெக்ஸ்ட்டு இது வந்து எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதான் தோட்டம். வாழை மரம் எல்லாமே மேலே வரைக்கும் நல்லா வளர்ந்து இலை விட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து தென்னை மரம் ஒன்று தான் இருக்குது. அதில் தான் நிறைய வந்து தென்னங்காயெல்லாம் வச்சுருக்கு. இது எல்லாமே வந்து தென்னை மரம் இன்னும் 2 இடம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் வந்து காயெல்லாம் வைக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இங்கே பலா மரம், முருங்கை மரம் எல்லாமே எங்கள் வீட்டை சுற்றி வச்சுருக்கோம். இது வந்து எங்கள் வீட்டு மாடியிலேருந்து இருக்க வியூ தான் இது. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு எதிர்க்க வந்து என்ன வச்சுருக்கோன்னா வந்து செம்பருத்தி செடியும் எலுமிச்சம் பழம் மரமும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு மல்லி செடியும் இருக்குது. பட் ஆனால் அந்த வீடியோவில் சரியாக தெரியல. இது எலுமிச்சை மரம் வந்து எப்பயோ வச்ச மரம் நல்லாவே வளர்ந்து வந்து நிறையவே காய் வந்து கொடுக்குது எலுமிச்சை மரத்தில். செம்பருத்தி செடியில் நிறைய செம்பருத்தி பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து செம்பருத்தி பூ வந்து வச்சுட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே வந்து ஓவர்வியூ இப்படி தான் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.